என் பேர் பொன்ராஜ். ஒரு டீச்சர்ஸ் காலேஜில் இருந்தார். கடந்த 1.5 வருஷமாக இது வெல்வம் யோகா சென்டர் யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முதல் பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி இந்த வலது கால் மடக்கவே முடியாமல் இருந்தது. எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் இப்படி மடக்கி சப்பம் போட்டு உட்கார முடியாது. காலை நீட்டி தான் எங்கே போனாலும் ஃபங்க்ஷனில் உட்காருவேன், எதுலையும் உட்கார முடியாது, கீழே உட்காந்தாங்க. அந்த மாதிரி இருந்த டயத்தில் இங்கே சொன்னாங்க, இங்கே கேள்விப்பட்டீங்க செஞ்சதில் 3 மாதத்தில் காலம் மடக்கி நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டேன். 2வது மனது ரீதியாகவும் உடலாகவும் நல்ல பயன் அனுபவிச்சுக்கலாரு. 2வது என்னோட குடும்பத்தில் எல்லாரும் இங்கே உறுப்பினர்கள். 2வது இந்த நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வகையில 2வது நாடி பார்த்து சார் நாடி பார்த்து அவங்க உடம்புக்கு என் உடம்புக்கு என்ன இருக்கு, அடுத்தவங்க உடம்புக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கிற மாதிரி செய்யறாங்க. அது மற்ற எந்த யோகாசனத்துலையும் கிடையாது. எல்லா யோகாசனங்களையும் காமனா பொதுவா மொத்தமா நிக்க வச்சு செஞ்சிடறாங்க. இங்க அப்படி இல்லை. நம்ம உடம்புக்கு என்னவோ அதுக்கு உண்டான பயிற்சிகள் மட்டும் தர்றாங்க. நிறைய பேர் யோகா செஞ்சோம்னா அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டினியூஸா வரணும்னு கிடையாது. ஒரு 6 மாசம் ரெகுலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில இருந்த மணிக்கு கூட செய்யலாம். ஆனா வீட்டில இருந்து போய் செய்யறதுனால சில அசௌரியங்கள், அதாவது நம்மளே சில அசால்ட்டு தனங்களா இருந்துருவோம். சென்ட்ரல் செய்யறதுனால அந்த உண்மையான பலம் கிடைக்குது. டெய்லி சார பார்க்கலாம். அதுவே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. காலைல எப்பயும் போல வெள்ளை எந்திரிச்சு குளிச்சு நம்ம ஃப்ரெஷ்னஸ் ஆகிறதுனால நம்மளோட வாழ்க்கையும் கரெக்டா ஒரு ப்ரொசீஜர் இப்படித்தான் போகணுங்கிற மாதிரி வர்றதுனால எல்லாருக்கும் இது அவசியம்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த வெல்வம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பலன்கள். சரி சார், இப்போ உங்களுக்கு கால் மடக்க முடியாம இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த கால் எவ்வளவு நாள்ல உங்களுக்கு இங்க பயிற்சிக்கு குரு நாடி பிடிச்சி பார்த்தது பிறகு உங்களுக்கு எவ்வளவு நாள்ல அதை மடக்க முடிஞ்சுச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல அந்த மாதிரி. 4 மாசத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆனா அதோட இது குறையிற மாதிரி தோணுச்சா? அது போக வேற என்ன சார் நீங்க எதிர்பார்த்து வந்தது போக உங்களுக்கு என்ன உடல் ரீதியா நல்லது கிடைச்சிச்சு? அது உடல் ரீதியா இருந்தாலும் எப்பயுமே நான் படுக்கிறது 11 மணி 12 மணி ஆகும். ராத்திரி காலைல எந்திரிக்கிறது 6:30 மணி 7 மணிக்கு மேலதான் எந்திரிப்பேன். சென்ட்ரல் வந்ததுல படுக்கிறது என்ன படுத்தாலும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். 2வது ஒரு ப்ரொசீஜர், சாப்பிட்டு இந்த டைம் தான் சாப்பிடணும், வெளியில இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. முந்தைய அப்படி கிடையாது. வெளியில எங்க வேணாலும் சாப்பிடுவேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன். இப்ப அந்த இதெல்லாம் மாறி இருக்கு. வீட்டுல வச்சு கொடுக்கறது. 2வது வெஜிடபிள்ஸ் மெயினா அந்த மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா பலனா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அசைவம் தவிர்த்தது ரொம்ப உடம்புக்கு நல்லதா இருக்கு. இப்போ குறிப்பிட்டு 6 மாசம் பயிற்சிக்கு சென்டருக்கு செஞ்சா போதுன்ற சூழ்நிலையில தான் சென்டர்லயே சொல்றாங்க. நீங்க இப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வர்றீங்க. உங்களுக்கு மன ரீதியா கிடைத்த ஒரு சில பலன்கள் என்ன? மன ரீதியான முதல் நல்ல ஒழுக்கம், இதை இப்படித்தான் செய்யணும், வேற மாற்றம் இருக்கக்கூடாது, இறை பக்தி கூடியிருக்கு. 2வது மற்றவங்களையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதாவது இப்ப என் குடும்பத்துல 4 பேரும் இப்ப இங்க சென்டருக்கு வர்றோம். முதல் வரும்போது நானே என் வீட்டுல மட்டும்தான் வந்தோம். இப்ப என் பிள்ளைகளும் வர்றாங்க. அவங்களும் எல்லாருமே அசைவத்தை தவிர்த்து வர்றதுனால அவங்க உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எங்களுக்காண்டி நாங்க சொன்ன பலன் கேட்டு வர்றாங்க. நான் அதே மாதிரி என்னால முடிஞ்சவங்களுக்கு சொல்லி ஒரு 4-5 பேர் ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காங்க. இது போக மன வலிமை எதை பத்தியும் இப்ப கவலைப்படுறது கிடையாது. முந்தைய டென்ஷன் இருக்கும். இப்ப நான் ஒரு வியாபாரி, அவர் வருவாரு, இவர் வருவாரு, ரூபா கொடுக்கணுமே, அதை சொல்லணுமே. இப்ப அது கொஞ்சம் லேசினஸ், எதையும் இலகுவா இருக்க முடியாது. இப்ப சார் உங்க ஃபேமிலியில குழந்தைகளும் வர்றாங்கன்னு சொன்னீங்க. இந்த வாசி யோக பயிற்சியானது குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அது நன்மை செய்தா? நிச்சயமா இருக்கு. அதாவது ஞாபக ஆற்றல் முதல்
படிப்பு வகையில் அவங்களுக்கு அது வந்து நல்ல பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது சிறு வயதிலேயே அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, இது செஞ்சா இப்படி இருக்கு, நம்ம உடல் பலன் நல்லா இருக்கு, இந்த யோகானால இவ்வளவு செய்யறோம், இதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களும் ஒரு இரகுலர் டைமா இருந்தது இப்ப மாறி கரெக்ட் டயத்துக்கு நைட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்தாலும் காலைல 5-5:30க்குள்ள எந்திரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டைம்னஸ் கரெக்டா, படிக்கிறது இந்த டைம், படுத்து இந்த டைம் இருந்திருக்கணும், சாப்பிட இந்த டைம், வெளியில கண்டதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு வந்து. இந்த நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் உங்க குழந்தைகள்கிட்டயே மாறுதலை பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். இது போக வந்து தினம் பாக்குறது, அடுத்த விட்டு சொல்லி ஏத்த விட்டு சொல்லி நம்ம பாக்குறதோட நம்ம குழந்தைகிட்டே பாக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. இது போக அவங்களோட நடவடிக்கைகள், அன்றாட நடவடிக்கைகள், பேச்சுல, நடை உடை பாவனையில நிறைய வித்தியாசங்கள் எதுவும் பார்க்க முடியுதா? கண்டிப்பா இருக்கு. அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப முந்தி அந்த இதுல யாரும் தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் அசால்ட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்றதோட சரி, தெரியாதவங்க யாரும் வந்து பாக்குறதுல. இப்ப ரெண்டாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வீட்டுக்கு வந்து வாங்க கேட்கிற பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது பெரியவங்களை மதிக்கிறது, அந்த இதெல்லாம் முன்னேற்றமா. இந்த வாசி யோகங்கிறது வந்து தனி மனிதனா வந்து செய்யறதோட குடும்பமா வந்து செய்யறது எவ்வளவு நன்மையா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதாவது தனி மனிதன்கிறது வந்து அவங்க உடம்புக்குன்னு வர்றோம் இங்க, பட் ஆனா உணர்ந்து நிறைய பேர் குடும்பமா வந்திருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சேர்த்து விட்டவங்க எல்லாம் தனி நபரா தான் வந்தாங்க. ஆனா வந்துட்டு நாளடைவுல பின்னால குடும்பமா வந்துதான் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்கள சொன்ன மாதிரி அந்த 6 மாசம் செஞ்சுட்டு வீட்டுல இருந்தே செய்யறாங்க. அவங்களும் மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வந்து சாப்பிட்டு ஆலோசனை கேட்டு போறாங்க. இது வந்து குடும்பத்துக்கு செஞ்சோம்னா பிற்கால சந்ததிகள், அதாவது வருங்கால சந்ததிகள் நல்ல முறையில அவங்கள நெறிமுறைப்படுத்துது. ஏன்னா இப்ப உலக வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது, எப்படி செய்யுது, பிள்ளைகள் கெடுவதற்கு நிறைய வாய்ப்புகள். அதுல இருந்து நெறிப்படுத்துறது வந்து இது வந்து ஒரு மன ஒழுக்கத்தை கண்டிப்பா தருது.